இந்த 3 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சியில் 3 நாட்களுமே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். ஒரு வண்டியை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணுறோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம உடம்பை சர்வீஸ் பண்ணுறோமா? இந்த 3 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சி, இதற்கான பயிற்சியாளர்கள் யார் அப்படின்னா, வணக்கம், நான் உங்கள் இயற்கை மருத்துவ நண்பன் டாக்டர் சுகுமார், திருச்சி ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனையிலேருந்து. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனையில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மே மாதமும் 3 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சி நடக்கும். இந்த பயிற்சியை இயற்கை வாழ்வியல் மற்றும் கழிவு நீக்க முகாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறது உண்டு. ஒவ்வொரு வருடத்தில் 3 முறை எவரி குவார்ட்டர்லி, ஆஃபலி அண்ட் ஆனுவல் லீவில் இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. இதில் மே மாதம் வரக்கூடிய 23, 24, 25 வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களில் நடைபெற இருக்கிறது. இந்த 20 வருடத்தில் நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் இந்த இயற்கை வாழ்வியல் முகாமில் கலந்து பயனடைஞ்சிருக்காங்க. இந்த இயற்கை வாழ்வியல் முகாமில் என்ன நடக்கும், இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 3 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சி, இதற்கான பயிற்சியாளர்கள் யார் அப்படின்னா, தஞ்சை கோ சித்தர் ஐயா அவர்கள், விவேகானந்தா யோகா மையத்தின் நிறுவனர் ஸ்ரீதர் அவர்கள், நமது ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனையின் மருத்துவ குழுக்கள், மேலும் கோவை பாலா காய்கறி மருத்துவம் பற்றி நிறைய இடங்களில் விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்காங்க, மற்றும் மூலிகை மருத்துவத்தை பற்றி கூறுவதற்கு டாக்டர் ஆனந்த் அவர்கள் போன்ற பல நிபுணர்கள் இந்த 3 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சியில் கலந்துக்கிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் நம்மள்ட்ட ஷேர் பண்ண இருக்காங்க. இந்த 3 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சியின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நிறைய நோய்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. நிறைய தொற்றும் நோய்கள், தொற்றாத தொற்றும் நோய்கள் என்று 2 விதமான நோய்கள் உண்டு. குறிப்பாக கேன்சர், சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், இதய பாதிப்பு, பக்கவாதங்கள், ரத்தத்தில் கொழுப்பின் அளவு அதிகமாகுதல், உடல் பருமன், மூட்டு வலி, முதுகு தண்டுவளத்தில் சவ்வு விலகல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மன அழுத்தங்கள், மனம் சார்ந்த நோய்கள், இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுத்துக் கொள்வதற்கும், மேலும் இந்த பாதிப்புகள் யாருக்காவது இருந்தால் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கும் மருந்துகளின் அளவை கணிசமாக குறைத்து மருந்துகளே இல்லாமல் வாழ்நாளை நீட்டிப்பதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இந்த 3 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சி கழிவு நீக்க முகாமானது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா அப்படின்னா, இந்த 3 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சியை குடும்பத்தோடு கலந்துகிட்டு வாழ்வியல் முறைகளை கத்துக்கலாம். இந்த 3 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சியில 3 நாட்களுமே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்களை சுத்தம் பண்ணக்கூடிய முறை, டீடாக்ஸ் தெரப்பி, நாசி சுத்தம் பண்ணக்கூடிய முறை, வயிற்றை சுத்தம் பண்ணக்கூடிய முறை, கிரியாஸ் என்று சொல்வார்கள். அந்த கண்களை, நாசியை, வயிற்றை சுத்தம் பண்ணும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நீக்கப்படும். அடுத்து இந்த 3 நாட்களுமே பாத்தீங்க அப்படின்னா, சமைக்காத இயற்கை உணவுகள், நோ ஆயில் நோ பாயில், அதாவது சுவையூட்டப்பட்ட சமைக்காத இயற்கை உணவுகளை நாங்க கொடுக்க இருக்கோம். பழங்கள், பழச்சாறுகள், மூலிகை சாறுகள் என்று பல உணவு முறைகளை, சுவையூட்டப்பட்ட உணவுகளை நாங்க கொடுக்க இருக்கோம். மேலும் வாழை இலை குளியல், மூலிகை மண் குளியல் போன்ற சிகிச்சை முறைகள் உண்டு. தெரபிட்டிக் மசாஜ் என்ற சிகிச்சை முறையும் உண்டு. ஆக இந்த ஒவ்வொரு உணவுகளும் எந்தெந்த நோய்களுக்கு கொடுக்கலாம், ஒரு உணவை கொடுத்து மருந்துகளின் அளவை கணிசமாக குறைப்பது எப்படி, மேலும் ஒவ்வொரு உணவின் முக்கியத்துவம் என்ன, மருத்துவ பலன்கள் என்ன என்பதையெல்லாம் இந்த முகாமில் சொல்ல இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய விளையாட்டுகள், அதே போல் வனத்தில் ஒரு நாள், தோட்டத்தில் கூட்டு போய் ஒரு நாள் முழுவதும் அங்கு உள்ள இயற்கையான சூழலில் இயற்கை விளையாட்டுகள், வாழை இலை குளியல், மூலிகை மண் குளியல் போன்ற விஷயங்கள்லாம் நாங்கள் கொடுக்க இருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மாட்டு வண்டி பயணம், சின்ன சின்ன பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாம் இதில் அடங்கும். ஆக இந்த நிகழ்வில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் என்ன, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகைகளை நாம் அன்றாடம் பயன்படுத்துகிறோமோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது, இது போன்ற சில விஷயங்கள்லாம், இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க இருக்கோம். நம்முடைய ட்ரெடிஷ்னல் ரைஸ், பாரம்பரிய உணவுகள், சிறுதானிய உணவுகளின் முக்கியத்துவங்கள், இது போன்ற பல விஷயங்களை இந்த 3 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சியில் கொடுக்க இருக்கோம். இந்த முகாமின் மிக முக்கிய நோக்கம் மருந்துகள் இல்லாமல் இருப்பது, அடுத்த தலைமுறையை ஒரு ஆரோக்கிய தலைமுறையாக உருவாக்குவது. ஒரு குடும்பத்தோடு அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கான மருத்துவ செலவுகளை கணிசமாக குறைப்பது, அல்லது மருத்துவ செலவுகளே இல்லாத ஒரு ஆரோக்கிய குடும்பமாக உருவாக்குவது. இது போன்ற இயற்கை வாழ்வியல் பயிற்சிகள்
எங்கே நடந்தாலும் கண்டிப்பாக வந்து அதை நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருடத்தில் நம்ம உடலை வந்து முழுவதுமாக ஒரு சுத்தம் செய்வதற்கான ஒரு சமமான ஒரு விஷயம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு பாடியை சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஒரு வண்டியை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணுறோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம உடம்பை வந்து சர்வீஸ் பண்ணுறோமா, உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறோமா, கழிவுகளை நீக்கிறோமா? இந்த முகாமை வந்து நம்ம கலந்து கொள்வதன் மூலமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த கழிவு நீக்க உறுப்புகள் எல்லாமே நல்லா வேலை செய்யும். குறிப்பாக கல்லீரல், சிறுநீரகம், தோல் போன்ற உறுப்புகள் எல்லாம் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும். உள்ளுறுப்புகள் சுத்தமாகும். கல்லீரல், கணையம், மூளை, இதயம் இது போன்ற உறுப்புகள்லாம் நல்லா செயல்படும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நச்சுக்களானது வெளிப்படும். இந்த 3 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சி என்பது 23, 24, 25 மே மாதங்களில் வெள்ளி, சனி, ஞாயிறில் 3 நாள் நடைபெற இருக்கிறது. கண்டிப்பாக வந்து இதில் நீங்கள் கலந்துக்குங்க. நிறைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளை கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மருத்துவ கையேடு கொடுப்போம். அதே போல் இயற்கை வாழ்வியல் முறைகளை சொல்லிக் கொடுப்போம். இந்த பயிற்சியானது நம் உடல் ரீதியான மன ரீதியான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த 3 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சி, இந்த கழிவு நீக்க முகாமானது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 20 வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் கலந்துங்க. நல்ல உடல் ரீதியான மன ரீதியான மாற்றம் கிடைக்கும். நன்றி.